ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 403. இதில் சிவபெருமான் பற்றி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் 11 ருத்திரருக்கு உள்ளே பகவானுக்கு அந்தரங்க பக்தர்களுக்கு உள்ளே சிரேஷ்டமான, மேலும் பகவானிடம் வித்தியாசம் இல்லாதவரான சதாசிவன் சம்போ ஆவார். பாலில் இருந்து தயிர் உண்டானது போல் ஆகும். சிவபெருமான் ஆகிய அவர் நிரந்தரமாக பிரபுவுடைய பகவான் கிருஷ்ணர் திருநாமத்தை குணத்தை 5 வாயில் வழியாக பாடிக்கொண்டு இருப்பார். மகா வைராக்கியத்துடன் தனது உடலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான யஜ்யம் செய்த பஸ்பத்தை, அதாவது சாம்பலை பூசியிருப்பார். அந்த பதித்த பாவன பகவத் ஆனவரான சிவபெருமான் அவரே எல்லோருக்கும் ஜெயம் கொடுப்பவர். ஜட பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மா எப்பொழுது சிருஷ்டி ஆரம்பம் செய்தாரோ, சிவபெருமான் அப்போதிலிருந்து சிருஷ்டியிலிருந்து நிரந்தரமாக இருக்கின்றார். உலகத்தில் உள்ள சம்ஹார காரியங்களை, அதாவது அழித்தலை எல்லாம் பார்த்து கொண்டார். படைத்தல் தொழிலை பிரம்மாவும், காத்தல் தொழிலை விஷ்ணுவும், அழித்தல் தொழிலை சிவபெருமானும் பொறுப்பு ஆவார்கள். ஜட பிரபஞ்சம் முழுவதுமே 3 குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த 3 குணங்களில் சத்வ குணத்தின் அதிபதி விஷ்ணு, ரஜோ குணத்தின் அதிபதி பிரம்மா, தமோ குணத்திற்கான அதிபதி சிவபெருமானும் ஆவார்கள். பிரளய காரியங்களிலே சிவபெருமான் தான் பொறுப்பு. சிவபெருமான் ஜீவன்களுக்கு பரம நண்பனாகவும் மற்றும் மங்களகரமானவரும் ஆவார். அனாதி காலத்தில் இருந்து அவர் மனிதர்களுக்கு தனது கிருபையால் அருள் மூலம் நல்லது செய்து அவர்களை பகவான் கிருஷ்ணரின் சரண கமலத்தில் இடம்பெற செய்தார். அவர் கிருபையால் உலக பந்தம் சிக்கல் போய்விடும். உலக பந்த பயத்தால் பயந்த ஜனங்கள் எப்பொழுது அவர் சரணத்தில் சரணம் எடுக்கின்றார்களோ, அப்பொழுது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சிவபெருமான் அவர்கள் மீது கிருபா செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சரண கமலத்திலே பஜனம் செய்வதற்காக பிறப்பை ஏற்பாடு செய்கின்றார். சிவபெருமான் எப்பொழுதுமே நிரந்தரமாக ராம் ராம் கிருஷ்ணா கிருஷ்ணா திருநாம உச்சாடனம் செய்கின்றார். இது அவருடைய சுவாபம். அபக்தர்கள் பகவத்திற்கு எதிராக நாஸ்திகர்கள் மேல் அவர் மிக மிக கடுமையாக நடந்து கொள்கின்றார். மறுபடியும் பக்தர்கள் பற்றி வரும்போது மிக மிக மிருதுவானவராக இருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமானின் பக்தியில் சந்தோஷம் ஆகி அவருடைய சொந்த பிரியமான சேத்திரமான பூரிதாமம் அருகில் புவனேஸ்வர் என்ற பெயருடைய ஒரு புனித இடத்தை கொடுத்தார். இது காசி தாமத்திற்கு சமமாகும். அந்த இடத்திற்கு சிவபெருமான் சென்று நிரந்தரமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஜபம் செய்து கொண்டு மேலும் கிருஷ்ணன் தாமத்திற்கு காவல் புரிகின்றார். எப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவன தாமத்திலே அவதரித்து ஸ்ரீமதி ராதாராணி மேலும் தன் கோபியரை அழைத்து ஸ்ரீ ராச நடனத்தில், அதாவது நாடக லீலையில் மிகவும் ஈடுபட்டு இருந்தாரோ, அப்பொழுது ஒரு நாள் வைஷ்ணவர்களில் சிறந்த பக்தரான சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராச லீலாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையால் தானே ஒரு சிறிய பெண் வேடம் போட்டுக்கொண்டு ராச லீலையில் நுழைந்து விட்டார்.
மேலும் சிவபெருமான் சேத்திர பாலகர் கோபீஸ்வரர், அதாவது கோபியர்களுக்கு ஈஸ்வரன் என்ற பெயருடன் இருந்தார். மேலும் கிருஷ்ணருடைய தாமம் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிவபெருமான் காவல் புரிந்தார். இப்படியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்து அவர் இடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றார். பகவானுக்கு அருகில் இருக்கும் பக்தன் பக்த கிருபையால் பகவானின் பக்தி கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்